வணக்கம் நண்பா, நான் உங்கள் பீஸ்ட் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா டெட்ரைல்ஸ் தான். நம்ம கூட வந்து நம்ம தலைவன் மொட்டை மாமா இருக்காப்புல. மொட்டை மாமா பேசுங்க. மொட்டை மாமா மொட்டையோட விட்டோம், அதில் எல்லாரும் அசிங்கப்படுத்துறேன். இன்னைக்கு நிற்கிற சோம்பியெல்லாம் சூற விட்டு நம்ம ஒரு கதரை விட்ற கேமர்ஸ்னு கட்ட போகிறோம். கை சுட்டி சூற அடிக்கிறோம். ஓகே, கேம்குள்ளே பார்க்கலாமா? மொட்டை மாமா கேம்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு சுற்றி சூற விட்றோம். நீங்கள் போயிட்டு பேண்டேஜ் வாங்குங்க மொட்டை மாமா. நான் கோல்டை விற்று நல்ல கோலாக வாங்கிட்டு வரேன். என்னடா இன்றைக்கின்னு பார்த்து கேம் வேறு செல்லு வேறு லேக் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, என்னன்னே தெரியல. சம்மந்தம் இல்லாமல் நான் வந்து 2 பேண்டேஜ் வாங்கிக்கிறேன். நீ கோலு பேப்பர் எல்லாத்தையும் வாங்கிக்க. ஓகே, நீ மூஞ்சியா பார்த்தா தான் கைஸ் அப்பையிலேருந்து விருப்பா இருக்கு. டேய் கூட பொம்பளை பிள்ளை. ஓகே, நாம வந்து பிக்காக்ஸ் எடுத்து ஒரு மாதிரி பிகாஸ் பிக்காக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அப்பப்போ தேவைப்படாது. நீங்கள் தள்ளிக்கும். டேய் பிக்காக்ஸ் கீழே போடுறான், அடிக்க போகிறோம். அங்கே நவீனே வாங்கிடுவோம். வாங்க போயிட்டு. டேய் ட்ரெயினில் ஏறுறான் நவீனே. ஏறிட்டேன். ஓகே வாங்க நம்ம சாமி டே வண்டி எடுக்க. சாமி கும்பிட்டு வண்டி எடுத்துருப்போம். ஓம் கம் ஜடா மங்களதரா குருப சிஸ்டமதரா சத்ரு சமகான ஜடா முடிச்சிராய நமக்கு தேங்காய் உடைங்க டாப். தம்பி வாங்க வண்டி எடுக்க தம்பி. ஒரு இது பேண்டேஜ் இருக்கு. கீழே போடு, ஒரு பேண்டேஜ் கீழே போடு. எனக்கு கொடு. வெற்றிகரமாக எலுமிச்சம்பளை தேத்திட்டு வண்டியில் போகிறோம். எடுத்து போய்ட்றா தம்பி. நடுவில் எங்கேயாவது வீடு வந்துச்சுன்னா அங்கே காட்டுவோம் கைஸ். ஏன்னா என் செல்லு கொஞ்சம் லேக் ஆகுது, அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. எல்லாம் சுற்றி சூற விட்டுறேன். இந்த கேம் அதிகமாக யாரும் முடிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். எங்களாலே முடிக்க முடியுமான்னு தெரியல. பிகாஸ் ஆகிமா சின்ன பசங்க. திடீர்னு அங்கே ஒரு வீடு தெரியுதுறான் நவீனே. வண்டியை ஸ்லோ பண்ணுறான் நவீனே. இரு கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ஸ்லோ. ஐயோ இவங்க வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. வண்டி ஸ்லோ பண்ணு பிரதர். வண்டியை ஸ்லோ பண்ண பிரதர். நம்ம போயிட்டு முன்னாடி எதுக்கும் போவோம் கைஸ். வண்டியை கொஞ்சம் இன்ஜின் ஃபாயிலாக இருக்கு. அதெல்லாம் வண்டி ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. சுற்றி சூற விட்டுருவோம் கைஸ். பீஸ்ட் கேமர்ஸ் இருக்கும்போது அவனுக்கு பயம், ஜாம்பிக்கு தான் பயம். டே எனக்கு ஏதோ தப்பாக படுதுடா. ஓடுறா ஏன் அத்தனை ஒன்று அடிச்சா பயம் தம்பிடா. டே நவீனே காப்பாத்தி. அந்த ஃபயர் தம்பி போல அடிக்கிறான். அவன் பெரிய பசங்க கொண்டு ஓகே. நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் சும்மா கலெக்ட் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு பார்ப்போம் கைஸ். வண்டிடுறாடி நவீனே. நான் ஒரு பேரியல் மட்டும் கிடையாது, அதை மட்டும் வச்சுக்கிறேன். இதனால நைட்டு என்னன்னே தெரியலங்க. செல்லு அவ்வளோ லேகே ஆகாது. ஐயே இவங்களா கண்டு இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் போட்டி போடலாம். வண்டியை செதற விட்றேன். தேவையில்ல ட்ரெயினில் ஸ்லோ பண்ணி வந்து சிக்குவாங்க. நீங்கள் போங்க. நாங்கள் நீங்கள் செடிப்பை பார்த்து செத்துப்போங்க. டீ சூப்பராகண்டா. குதிச்சது நல்லதாக போச்சு. கோடு இது ஸ்னேக் ஆயில் இருக்குது. வேறு புக்கு இதை எரிக்க யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே அவ்வளோலாம் ஒத்தில்லை. என்கிட்ட 3 செடிப்பு இருக்காங்கடா. அடிச்சு கொண்டியா? டே அவன் ஏதாவது பண்ணி கொள்றா. நீ வந்துடா. சுட்றாயடா. சுட்டாயடா. வீணா போனவங்கடா அவங்க. நீ வீட்டுக்குள்ளே இல்லை. நான் வண்டி மேலே வந்தேன். அவங்கள குதிரை மேலே அவங்கள கொள்றா. குதிரையை கொள்றாங்கடா. அவனாவது அவளே அலங்கார பந்து அவனை அடிச்சு பண்ணிருங்கடா. டி ஐயோ இதுலேயே செத்தானுங்கடா அப்படின்னு. டி நான் கீழே விழுந்துடும்டா. அவனை அட்றா அப்படியே அட்றா. திரும்பி அட்றா. இருடா வாடா இறங்கடா. வண்டி எடுத்துறான். வண்டி இப்போ ரிவ்யூ பண்ணுறான். என் பொருள் நான் கீழே விழுந்துச்சிடான். மெண்டல் எங்கள் காளிதாஸ் சார் அப்பப்போ சொல்லுவாரா ஒரு பேர் மெண்டல். நீ பேண்டா புரியுது. அது கஷ்டம் யாருன்னு ரிவ்யூ பண்ணிடுறா. போன எதுவும் பண்ண முடியாது. போ கீழே ஒரு சரி கீழே இன்னொரு ஷெரீஃப் நிற்கிறான்டா. அடி ஐயோ டே இருடா இவனை இருடா வெயிட் பண்ணுறா. என் பொருள் ஆயுதம்லாம் கீழே வந்துச்சுடா. நீ ஏன்டா பண்ணுண்டா அவனை. கைஸ் இவனை முடிச்சுட்டு நாம் அப்படியே கேம்லேயே கண்டிப்பாக பண்ணலாம். காலையில் ஆனவன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தான். அவுட் கிளாஸ் வேறு எடுத்தாச்சு. ஜாம்பிஸும் ஸ்பான ஆரம்பிச்சிருச்சுடா.
பெருன்னு பார்த்தீங்கன்னா என் தலைவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல ஜாம்பி நிப்பாட்டா கோவப்படாதீங்க பிரதர், கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் விடியவே இல்லை. பிக்காக்ஸ் வர கீழே போட்டாங்க வச்சு நான் கோல்டு எடுக்கிறாங்க கல்லை உடச்சி. டே ஜாம்பிலாம் வருதுடா வீணா போனோன்னே. டே சத்தியமாக சொல்கிறேன்டா, அவனை வச்சு ஒரு ஆணியும் கொடுக்க முடியுதுடா. ஏன்டா பெரிய ஐயோ காமெடி காய்ஸ் கொஞ்சம் யாராவது கட்டியதுக்கு அடிச்சிடாதீங்க, சிரிக்க முடிச்சுங்க. ஓகே விடுஞ்சிடும் நினைக்கிறேன். மணி எத்தனை பாரா? மணியா 2 மணி நேரம் 4 மணி ஆகிட்டது காய்ஸ். இதுக்கு மேலே சுற்றி சூற விடுற மட்டும்தான் எவ்வளோ. ஐயோ டே வண்டி ஓட்டுங்கடா, நான் வண்டி மேலே வந்தேன், அது மிச்சாச்சுடா. நீ உன் ஃபோனுக்கு லிப்ஸ்டிக்லாம் பிறந்ததாக இருக்கும் போலேடா. கீழே உண்டட்டா காப்பாத்துக்கடா, வண்டி நிறுத்துக்கடா. தெரியுமா தெரியாத என்ன நீ விளையாடுறா? தம்பி ரொம்ப ஆய் பேசக்கூடாது தம்பி, தெரியாது பிளிச்சில் கீழே வந்துட்டேன் கைஸ். நம்ம அடுத்த வீட்டில் வந்து சந்திப்போம் கைஸ். நிறைய வீடு இருந்துச்சு, தம்பி நிறுத்தினா பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க, அதான் ஓடிடுவோம். இப்போ தான் சொல்கிறேன் இது பேர் வில்லேஜ் தான். ஐயோ இல்லைடா ஓடுறான். நம்ம என்ன பக்கம்னே நம்ம பக்கம் வச்சுக்கோ அமைதியாவா. இப்போ வந்து நம்ம வந்து கைஸ் எனக்கு சுற்றி சூற விட்றோம், அது மட்டும் தெரிஞ்சு. அது ஜன்னல் ஸ்டோல் எதுவுமே இருக்காது அவ்வளோ. பேனேஜ் இருக்கும். இருக்குடா நல்லா இருக்குடா, நிறைய இருக்குடா. டே சில்வர் பாடுறா. சில்வர் பார் நான் எடுத்துக்கிறேன், பிக்காக்ஸே நானே எடுத்துக்கிறேன். பிக்காக்ஸ் கீழே போடு. பிக்காக்ஸ் இல்லை அது போடாது, அதான் கீழே போடு. நீ கந்தவங்க போதில்ல, நான் எப்போ எல்லாம் வராங்கடா ஜாம்பிஸ்லாம் கூட்டமா அப்படி ஓடி வந்துடு. நம்மகிட்ட 30 ரூபா கிட்ட இப்போதைக்கு இருக்குது நம்ம பேக்கெட்டில் பேக்கேஜில். அப்போ எரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எரிக்கிட்டு ஆமாம் எரிக்கிட்டு வைக்கிறா வேணுமே. என்கிட்ட 8 பொருள் இருக்குது. பரவாயில்ல கைஸ், நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு இந்த டெட்டெயில்ஸ்க்கு அடுத்து நம்ம ரைவல்ஸ் போடலான்னு பிளான் வச்சுருக்கோம். உங்கள் முடிஞ்சாலும் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். டே நீங்கள் வண்டி ஓட்டுறாங்க, நல்லா முடியாதான். டே வராங்கடா, நல்லா திருசாவில் ஏறுறாங்க. தம்பி கீழே இருக்குப்பா, வண்டி தம்பி தெரியாதுப்பா, ஜாம்பி பறந்துடும். நீ பார்த்து செல்லு லாக் அடிக்குது. ஓகே கைஸ், நம்ம இடத்துக்கு போயிட்டு நம்ம கண்டிஷன் பண்ணலாம். எனக்கு வேறு வண்டி ஓட மாட்டோம்டா. பெட்ரோல் இல்லை நான் அப்படியே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்தானே. பெட்ரோல் என்ன பண்ணுறா? நம்ம இடம் நம்ம கண்டி முன்னாடி இருந்தா நம்ம இடம் கண்ணு முன்னாடி இருக்கு, அதனால ஓட சொல்லியிருக்கான். நாங்கள் ஓடி போகிறோம். டைம் வீட்டுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் கைஸ். நம்ம இடத்துக்கு ஒரு வீடு இருக்குது. ஓகே வெற்றிகரமாக எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டு நான் எட்டேன். ஃபர்னிச்சர் உங்களுக்கே தெரியும் என்னென்ன கிடச்சிச்சு. எல்லாத்தையும் வெற்றிகரமாக எரிச்சல் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃபியூல் நீங்கள் வந்துருக்கு. இதை வச்சு கண்டிப்பாக நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 17, 18, 19, 20 போயிடலாம். நார்மல் டெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் நம்மளுக்கு ராரல் தர வருவான், அவனையும் போட்டு நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் சேகரித்து வச்சதுன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. ஒரு வாரம் மட்டும் இப்போ 2 குதிரை இருக்குது. நம்ம போயிட்டு யாராவது பொருள் எடுக்க இந்த வீடை ஹெல்ப் பண்ணாமல் அன்வெல் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் கொஞ்சம் கிளாசிக்காக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அவ்வளோ சீரியஸாலாம் இன்னும் இந்த கேம் போல. இப்படியே கொண்டு போனால் கூட ஜெயிச்சிடலாம். என்னடா நவீனே? கீழே விட்டுண்ணா. சரி போ நீ போ நான் இடத்துல வந்து பார்க்குறேன். எஸ் நம்ம எடுத்துட்டு பார்த்துலாம் என்ன கிடைக்குதுன்னு. இப்போ நம்ம வெற்றிகரமாக நம்ம வீடு இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் இதுதான் நம்ம இடம். இங்கே பக்கத்தில் ஏதோ வீடு இருக்குது. நம்மளை அப்படி ஜோம்பிஸே உள்ள இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு 5 ரூபா தான் கிடச்சிருக்கு, காசு கிடைக்கல. இவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் போடுறேன். ஓகே கிளம்புவோம். பேப்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? எரிபொருள் தேவைடா. சரி பேப்பர் நீ எடுத்துகிட்டு வா, நான் போயிட்டு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு பார்ப்பேன். நான் இங்கே போகிறேன், வெளியே வீடு இருக்கான்னு பார்க்குறேன். சரி போ. எஸ் எல்லாத்தையும் நான் போயிட்டு முதல்ல விற்கணும். அது முக்கியமான வேலையை முடிச்சிடும். ஏன்டா இங்கே ஏறி போட்டுவேன். நீ பிக்காக்ஸர் வாங்கு. பட் இப்போ என்னென்ன இருக்குது? 10 பொருள் வச்சுருக்காலும் நான் வந்து என்ன வச்சுருக்கேன்? அவுட்லாஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்னாடா. செரிஃப் வச்சுருக்கா? எடுத்துகிட்டு போகலாடா. செரிஃப் எப்படி கிளாஸ் பாட்டில் வச்சுருந்தா அங்கே வச்சுருக்கல, அது 35 ரூபா. எல்லாத்தையும் இங்கே பார், இதில் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துட்டேடா எல்லாத்தையும். யூனிக்கானு நினைக்கிறேன்.
டிடி நம்மளுக்கு யூனிகார்ன் செட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் ஷெரீஃப்ஸ்லாம் வந்து யூனிகார்ன் நிற்கிறாங்கன்னு சொல்கிறான். போய் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சோம். சரி பண்ணோம். ஐயோ அடிக்கலாம். உள்ள வந்துரு வைக்க மாட்டான். சரி போறான்டா. ஓ அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கோ. உள்ள வர மாட்டேங்கிறான். ஸ்டோன் ஸ்டாச்சு விற்க முடியலடா, கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா நவீனே. ஆமாம் சரி காசு. அப்போ நான் ஒரு செல்ஃபை கூட்டிகிட்டு வரேன். நீ ஏன்டா கூப்பிட்டு வர? ஓ அப்படியா, சரி கமான் சரி கமான். நாங்கள் எல்லாரையும் போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க. ஐயோ பரையா. ஐயேஷ் நான் போயிட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக அள்ளியாச்சு. இப்போ வந்து குதிரையில் வந்து திரும்பி நம்ம ட்ரெயினை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன் அங்கே என்னடா பண்ணுற? இங்கே வாடா. நடுவில் ஷெரீஃப்லாம் வந்தாங்களா, அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு ஸ்னேக் ஆயிலு அப்புறம் ரிவால்வர் புல்லட்டு எல்லாமே எங்கே வச்சு சுற்றி சூறவர் தான் அடுத்த வேலை. இவன் வந்து என்னென்ன வச்சுருக்கான், இவன் என்னமோ வச்சுருக்கான். இவன் படிக்க வரல. பரவாயில்ல வயசு, நம்ம ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த ட்ரெயின் எடுத்து நம்ம இடத்துக்கு வா, நான் ஏறிக்கிறேன். இவன் அப்படியே நம்ம இடத்துக்கு போகிறானா, நான் ட்ரெயின் எடுத்துகிட்டு வரணுமா? நல்ல கதையாக இருக்குடா டே, நல்ல கதையாக இருக்குடா. ஆமாயா ட்ரெயின் நம்ம இடத்துக்கான வரணும். சரி போ. அப்படியே இந்த குதிரை ரொம்ப முக்கியம் தான், வெல்ட் பண்ணி வச்சுக்கணும், தேவைப்படும் முக்கியமான நேரத்தில் ட்ரெயின். இந்த 2 குதிரை இருக்குது. சரிடா, பெருமை பிடிக்காதா? 3 குதிரை இருக்கு. ஐயோ அப்படி எடுத்து நான் கன்று வாங்கினேன். அவன் என்னமோ காசு வச்சுருக்காங்க, இல்லைன்னு போய் சொல்கிறான். எந்த 70 ரூபா நான் இல்லைன்னு போய் சொல்லுறேன். இப்போ இப்போ பேசணும், சரி உண்மையாக பேசுகிறான், சரி விடுங்க, என்ன பண்ண முடியும்? வேண்டாம் அப்படி பண்ணுறேன். டே அந்த இது இருக்காடா, அந்த நான் மண்வெட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன்லடா, கோல் கட்டை இருக்குடா, கோல் இருக்குடா, நீ கொடுப்பான்டா மனமா. இங்கே இல்லையே அது. சரி லைட்டிங் வாங்குவா. லைட்டிங்லாம் வேஸ்ட்டு, தேவைப்படாது. யாராக தான் அடி விடுவோம். வா எல்லா குதிரையும் பண்ணு. நான் போகும்போது நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். வீடு வந்துச்சு, கண்ணி பண்ண முடியல. ஏன்னு வேற ஒரு பேப்பர் அடிக்க முடியும். எட்ரா வண்டியை வண்டி பண்ணி இருக்கு காய்ச்சி போன விஷப்பறிச்சவன் வேற என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஃபோன் இருந்துச்சு. அதனால் அவன் வேற படிச்சு எட்டு நேரம் இல்லை கோல் முடிஞ்சு வண்டி எடுறான் வி வில் ரிவெஞ்ச். இதோட பாட்டு முடிக்கிறான். நம்ம வந்து செகண்ட் பாட்டு ரிவெஞ்ச் எடுப்போம். தெரியுதோ? இல்லை அது தெரியுது. எப்படி எங்கேருந்து இது கிடச்சிச்சு அந்த குதிரை? அந்த இது என்ன ஸ்டோர் பண்ணியோ? என்ன எப்படிடா ஸ்டோர் பண்ண முடியும்? அப்படியே உட்காந்து காலையில் பிடி வச்சு அப்படியே உட்கார தேங்காயில் பிடிக்கா பிடிச்சி உட்கார மேலே ஏறான் அது ஏறிடுச்சு. நல்லா மாட்டிக்கிட்டேன். இவன் வேற பேண்டேஜ் இருக்கிறாங்க. அது மேலே இருக்கு, விடுந்துருச்சுன்னா அது வந்து ரீஸ்பான் ஆகி மறந்து போயிடும். ஆனால் இந்த கண்ணு வந்து கண்ணு வந்து அங்கே ஒரு பெட்டி இருக்குங்க, கவலைப்படாம நான் தப்பிச்சுடுவேன். அதெல்லாம் மேலே இருக்குது. வேறு வச்சு நான் எவ்வளோ விட்டு வெளியே போனோம்னா இந்த சங்கதிவாங்க உள்ளே இருக்கோம். நம்ம சுற்றி சூறையாடும், அது சுற்றி சூறையாடிக்கிட்டோம். நம்ம அடுத்து மேலே ஏறிச்சிடா அது மேலே ஏறுது. எல்லாம் மேலே ஏறுது. கிளிச்சினால எல்லாம் மேலே ஏறுது. இல்லை தப்பாயிடுச்சு போல. சாச்சான்னு எல்லாம் மேலே ஏறுது. எவ்வளவுமே அதை விட்டு எதிர்ச்சா விடியுது. அவ்வளோதான்டா. வேற ஒரு ரீஸ்பான் ஆயிடுச்சோ பாரு. அது ரீஸ்பான் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துருவோம். ஆமாம் கைஸ், வெற்றிகரமாக தப்பிச்சிட்டோம். எல்லாம் ரீஸ்பான் ஆயிடுச்சு. இவங்க யாரா குட்டி கொஞ்சம் வேற ஒரு செட்டு கிடைக்கு. இவனை ஒருத்தன் துரத்திட்டுறேன். சூட்ரா சூட் என்ன பண்ணுறா? என்ன அடிக்கிறான்டா அவன்? புல்லட் வேற இல்லை. வந்துட்டா நீ மேலே இருக்கும். நீ மேலே ஏறி ஓடி போயிரு. அவனால் மேலே ஏற முடியாது, கவலைப்படாது. வயசு கொஞ்சம் என்னடா மாற்றி வண்டிடுறா. இந்த வண்டி எடுக்கணும். வேலை கீழே நடக்க பாரு. என்ன எனக்கு லைஃப் இல்லை. நான் அங்கே இருங்க ஒரு நிமிஷம்.
சாரிச்சியா? இல்லை இல்லை, ஒருத்தர் மட்டும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஒரு எலும்பு கூடு மாட்டேன். ஓ நான் இங்கே வந்து எனக்கு என்ன இல்லை, இங்கே ஒரு வேற ஃபேர் கிடைக்கிது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த மொட்டை மண்டைகளை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தம் புரியலை. நான் வந்து அந்த வீட்டில் வந்து எரிபொருள் இருக்கும் கண்டிப்பாக. ஃபர்னிச்சரில் வந்து உங்களுக்கே தெரியும் எரிபொருள் வச்சுருப்பாங்க. நான் போய்ட்டு எரிபொருள் எடுத்துக்கிறேன். எரிபொருள் எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குன்னு காமிச்சிட்டு நான் வந்து ட்ரெயின் அடுத்த இடத்துல காமிக்கிறேன் கைஸ். பிகாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நம்ம செல்லில் கொஞ்சம் அதிகம். உங்களுக்கே தெரியும் நம்ம செல்லு எவ்வளோ லாக் ஆகுதுன்னு. நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணுறது, இவன் நல்ல நேரத்தில் தான் லோட் பண்ணுவாங்க. கோல்டு இருக்குது அது போதும். எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணிடுவேன். வீடு வந்துச்சு கண்ணி பண்ண முடியல. ஏய் வேற ஒரு பேப்பர் அடிக்க முடியும். எட்ரா வண்டியை வண்டி பண்ணி இருக்கு காய்ச்சி. இப்போ நம்ம கொஞ்சம் விஷப்படுச்சவங்க வேறு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஃபோன் வந்துருச்சு. அதனால் வேற பேர் வந்துருச்சு. எட்டு நேரம் இல்லை ஃபோன் முடிஞ்சு வண்டிடுறான் வி வில் ரிவெஞ்ச். இதோட பாட்டு முடிக்கிறான். நம்ம வந்து செகண்ட் பாட்டு ரிவெஞ்சாக எடுக்கணும். தெரிஞ்சோ இல்லை அது எப்படி தெரியுது எப்படி புள்ள எங்கேருந்து இது கிடச்சிச்சு அந்த குதிரை அந்த இது என்ன ஸ்டோர் பண்ணியோ என்னன்னா என்ன எப்படிடா ஸ்டோர் பண்ண முடியும்? அப்படியே உட்காந்து காலையில் பிடி வச்சு அப்படியே உட்காடுறா. தேங்காயில் பிடிக்கா பிடிச்சி உட்கார மேலே ஏறான் அப்படின்னு அது ஏறிடுச்சு. நல்லா மாட்டிக்கிட்டேன். இவன் வேற பேண்டேஜ் இருக்கிறாங்க. அது மேலே இருக்கு விடுந்துருச்சுன்னா அது வந்து ரீஸ்பான் ஆகி மறந்து போயிடும். ஆனால் இந்த கண்ணு வந்து கண்ணு வந்து 50 ரூபா பெட்டி இருக்குங்க. கவலைப்படம் தப்பிச்சுடுவேன். இதெல்லாம் மேலே இருக்குது வேற இருக்கு. நான் எவ்வளோ அது விட்டு வெளியே போனோம்னா இந்த சங்கதிவாங்க. ஆனால் இது உள்ளே இருக்கும். நம்ம 54 ஆகும். அது 54 அடிக்கும். நம்ம அடிச்சு மேலே ஏறிச்சிடா. அது மேலே ஏறுது எல்லாம் மேலே ஏறுது. பிளிச்சினால எல்லாம் மேலே ஏறுது. இல்லை தப்பாயிடுச்சு போல. சாச்சர்னு எல்லாம் மேலே ஏறுது. எவ்வளவுமே அதை விட்டு எதிர்ச்சா விடியுது. அவ்வளோதான்டா. வேற ஒரு ரீஸ்பான் ஆயிடுச்சோ பாரு. அது ரீஸ்பான் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துருவோம். ஆமாம் கைஸ் வெற்றிகரமாக தப்பிச்சிட்டோம். எல்லாம் ரீஸ்பான் ஆயிடுச்சு. இவங்க யாரா குட்டி கொஞ்சம் வேற ஒரு செட்டு கிடைக்கு. இவனை ஒருத்தன் துரத்திட்டு வரேன். ஏய் சூட்ரா சூட் என்ன பண்ணுறா? என்ன அடிக்கிறான்டா அவன்? புல்லட் வேற இல்லை. வந்துட்டான். நீ மேலே இருக்கும். நீ மேலே ஏறி ஓடி போயிரு. அவனால் மேலே ஏற முடியாது. கவலைப்படாது. லைஃப் கொஞ்சம் என்னடா மாற்றி வண்டிடுறா. இதுதான் வண்டி எடுக்கணும். வேலை கீழே கிடக்கு பாரு. இது என்ன எனக்கு லைஃப் இல்லை. நான் அங்கே இருங்க ஒரு நிமிஷம். சாரிச்சியா? இல்லை ஒருத்தர் மட்டும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஒரு எலும்பு கூடு மாட்டேன். ஓ நான் இங்கே வந்து எனக்கு என்ன இல்லை, இங்கே ஒரு வேற ஃபேர் கிடைக்கிது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த மொட்டை மண்டைகளை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தம் புரியலை. நான் வந்து அந்த வீட்டில் வந்து எரிபொருள் இருக்கும் கண்டிப்பாக. ஃபர்னிச்சரில் வந்து உங்களுக்கே தெரியும் எரிபொருள் வச்சுருப்பாங்க. நான் போய்ட்டு எரிபொருள் எடுத்துக்கிறேன். எரிபொருள் எடுத்துகிட்டு என்னென்ன இருக்குன்னு காமிச்சிட்டு நான் வந்து ட்ரெயின் அடுத்த இடத்துல காமிக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நம்ம செல்லில் கொஞ்சம் அதிகம். உங்களுக்கே தெரியும் நம்ம செல்லு எவ்வளோ லாக் ஆகுதுன்னு. நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணுறது, இவன் நல்ல நேரத்தில் தான் லோட் பண்ணுவாங்க. கோல்டு இருக்குது அது போதும். எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்து நான் கண்டினியூ பண்ணிடுவேன். வெற்றிகரமாக எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டு நான் எடுத்தேன். ஃபர்னிச்சர் உங்களுக்கே தெரியும் என்னென்ன கிடச்சிச்சு. எல்லாத்தையும் வெற்றிகரமாக எரிச்சல் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃபியூல் வந்துடுது. இதை வச்சு கண்டிப்பாக நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 17, 18, 19, 20 போயிடலாம். நார்மல் டெசர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் நம்மளுக்கு வேரல் தர வரும். அவனையும் போட்டு நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும்.
நாங்கள் சேகரித்து வச்சதுன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. ஒரு வேறு மட்டும் இப்போ 2 குதிரை இருக்குது. நாம் போயிட்டு யாராவது பொருள் எடுக்க இந்த வீரை ஹெல்ப் பண்ணாமல் அன்வெல் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் கொஞ்சம் கிளாசிக்காக தான் போயிட்டுருக்கு. இன்னும் அவ்வளோ சீரியஸாலாம் இன்னும் இந்த கேம் போல். இப்படியே கொண்டு போனால் கூட ஜெயிச்சிடலாம். என்னடா நவீனே? கீழே விட்டுண்ணா. சரி போ நீ போ. நான் இடத்துல வந்து பார்க்குறேன். ஐயஸ் நம்ம விற்றுட்டு பார்த்துலாம் என்ன கிடைக்குதுன்னு. செட்டாக நம்ம திரும்பியும் நம்ம இடத்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ போயிட்டு இது வந்து ஜெனரல் ஸ்டோரில் வந்து வாங்கணும். கோல் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். கோல் முக்கியம். இது ஏன்டா ஆகுதுங்க வண்டி மறைக்கா? அதெல்லாம் டைம் இருக்குது. இப்போயே எடுத்து என்ன பண்ண போகிற? இது ஒன்று இன்னும் விற்கவே இல்லை. நான் போயிட்டு என்னமோ வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஹலோ கேஸ் இப்போ வந்து இவன் என்னமோ வாங்கியிருக்கான். இதை மறைக்கணும். நாங்கள் வீடியோ பார்க்கும்போது அதான் சொன்னாங்க இந்த மாதிரி மறைக்கணும். அல்லப்பா அப்பா மாதிரியே மறைச்சி வச்சுருக்காங்க கைஸ். சரிப்பட்ட என்னடா ட்ராக் ஆக மாட்டேங்குது. டே இருடா. பிக் எக்ஸல் வாங்கினியா? இருடா வரடா ஒரு நிமிஷம் இருடா. டேய் வாசல் வைக்கண்டா. நல்ல வெளியிடா. அதெல்லாம் வராது. எப்படி இருந்தா என்னடா நம்மனால வர முடியுது, அதனால வர முடியாதா? என்னடா மூளை யூஸ் பண்ணுறீங்க? சரி கிளம்பா. நம்ம வேற ஒரு எல்லாத்தையும் விற்று இந்த டொமாக்காவா என்னமோ வாங்கியிருக்கோம். அடி டேமேஜ் கொடுப்போம் நம்புகிறோம். என்ன பண்ணுறீங்கன்னா பார்ப்போம். டொமாக்கா என்கிட்ட கேட்டுன்னு தான் நானே கொடுத்துருப்பேனே. போ கிளம்பு டைம் ஆச்சு கைஸ். இந்த வெசலில் வேறு விற்க மறந்துட்டோம். யூனிகான் டெசர்ட்டு வந்து அவ்வளோதான் கைஸ். நாங்களாம் கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுவோம். ரிவால்வர் தான் இருக்குது. கொஞ்சம் கேப்பிங் மாதிரி அடிச்சு தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. கோல்டு பால் தான் அதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் வந்து கோடீஸ்வரர்கள் ஆகிறோம். உலக நாட்டின் கோடீஸ்வரர்களாகிய 2 பேர். வண்டி இதை எடுத்துகிட்டு அப்புறம் என்னமோ இருக்குது. ஆமாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். அந்த இடத்துக்குள்ளே போனால் கண்டிப்பாக எங்களுக்கு சங்கோதிராங்க தெரியும். என்னதோட ஆமோ இது? பயம் இருக்கு ஆமோ. நீங்கள் எதுக்கு மீனை போட்டு ஒம்பளுக்கிட்டு விட்றாடே சொல்லுங்கிறா. சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. சொன்ன மட்டும் ஒம்பளுக்கிட்டாச்சு. இது போதும். சீட் இருந்தால் கேஸ்டில் வேட்டையாடலாம். ஆனால் கேஸ்டல் வந்து நம்ம கேஸ்டலில் போய் வேட்டையாடுற அளவில் நம்ம ஒத்தின்னு ஆகலை. கண்டிப்பாக இந்த கேமோட செகண்ட் பார்ட்டில் நாங்கள் கண்டிப்பாக அதை வேட்டையாடுறோம். கண்டிப்பாக இது செகண்ட் பார்ட்ஸ் வரும். அடுத்த ரைவல்னால் தேர்டு இது எட்ரா வீடு வரும்போது கண்டிப்பாக நம்ம கோல்டு கிடைக்கும் வேண்டிப்போம். ஈட்டி ஜாருளோட கிடைக்கட்டும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோல்டன் ஸ்டாச்சு இருக்கான். பட் சுடுதான் ஈட்டி ஜாருளோட கிடச்சிச்சு. அதான் நீயா நானான்னு பார்த்தேன். ஐயோ செத்துறாங்க. நான் போய் கோல்டன் ஸ்டாச்சு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஜாமி நான் ஜஸ்ட் திருப்பிக்கிறேன். நீ போய்ட்டோம். இந்த இடத்த நான் கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். டேய் இது உங்கள் ஊரில் கோல்டன் ஸ்டாச்சோட உப்போ கண்ணால் அடிப்பேன்டா. அப்படி சொன்னாதான் நீ வருவேன்னு பார்த்தேன். சரி இது மூடு. அதே நம்ம வந்து வேறு இடத்துல பார்த்துக்கலாம். பரவாயில்ல ஒரு கிளாஸ் பாட்டிலாவது கிடச்சிருக்கு. கிளாஸ் பாட்டில் 35 ரூபா. கொஞ்சம் காசா? 30 ரூபா வேண்டா. டே இதை எடுத்து இது வாயிலே விட்டா சரியாக போயிடுது. வரி அந்த இடத்த நம்ம சும்மா கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா? சீல் இல்லாமல் கேப்சர் பண்ண முடியாது. அதுக்கு அந்த இடமா இல்லைடா, இது வேற இடமா இருக்குடா. அதான்டா சொல்கிறேன். வேஸ்ட்டே நம்மள்கிட்ட கண்ணு இல்லை. ஏன்டா இருக்க? வேஸ்ட் ஆஃப் டைம். நான் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வயசு போயிடும். டேய் குதிரை எடுத்துட்டு வாடா. அப்படியே போவோம். அப்படியே கிளம்பி வா. வேஸ்ட்டா? சரி வா கிளம்பு. ஆமாம் ஏதாவது பிரச்சனை சின்ன செத்து போயிடுவேன். நம்ம எத்தனை கிலோமீட்டர்னு பாரு. என்னத்து கீழே போட்டா? ஏய் வாடா பேமா. நான் எதுவும் கீழே போடலடா. கிளம்புவோம்டா. கீழே போட்ட எடுக்கலைன்னா நான் வந்து எடுக்க மாட்டேன். அந்த கடைக்கு ஜாம்பி எடுக்க மாட்டேன்.
இது ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ் நம்ம இந்த வில்லேஜ்லாம் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மகிட்ட அவ்வளோலாம் கொடூரமான இது இல்லை. தூக்கி சொல்லி விட்டு போயிடுவாங்க கேஸ் நம்மளுக்கு. வேரல்ஃபா ஓகே நல்ல பண்ண ஸ்டார்டிங். வெயிட் பண்ணுங்க. இல்லை 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 யூனிக்கானா ஏதாவது ஒரு யூனிக்கானா இருக்குங்க கூட்டத்தில் இருக்குங்க. இல்லை 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 எதுவுமே யூனிக்கான இல்லை. டே போடா அடிக்க போகிறாங்க. நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். பொறுமையாக அப்படி இவங்களை நம்ம இடத்துக்குள்ள கூட்டு போகலாம் பிளான் வச்சுருவோம். போ பொறுமடா நம்ம இடத்துக்குள்ள கொண்டு போயிட்டா கொஞ்சம் பிளட் மூட்ரா பிளட் செட் ஆகும் மைண்டு. என்னன்னா இந்த பிளட் மூனை பொறுத்தவரை நம்ம வேம்பயர் சைட் ஃபியூல் இல்லை, வேறு வழி இல்லை. வெட்டினா டே வாடா சொல்லலாம் ஃபியூல் இருக்குடா. எங்கடா ஃபியூல் இருக்கு? நம்ம ஆட்கு அடிக்கிறேன் அவ்வளோதான். இடத்துக்கு நடந்துட்டோம். ஃபியூல்டா அது பெட்ரா உட்கார பண்ணுமா வேறுப்பா செல்லம் செத்துருச்செல்லாம். அது எரியா டக்குனி அட இருடா டக்குனு ட்ராக் பண்ணுறா. ட்ராக் ஆக மாட்டேங்கிறா. பரவாயில்ல போடா அவன் பெரிய சிக்கல் மாட்டி விட்டாங்க. இங்கே வேற போடா அடிக்க போகிற வந்து அவனடா கை கால் அக்கா போகிறான். வச்சுடா வேற விட்டுடா. ஓடதான் முடியும். முன்னால் முடியும் தோடா. முயற்சி திருவினை ஆக்கும் சாதிக்க முடியும். என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம், இந்த பீஸ்ட் கேமர் ஆகியோனா இதுக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன். ஒரு நாள் இதெல்லாம் செட்டிங் நான் 66 கைஸ். கண்டிப்பாக நாங்கள் நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இந்த கேம் உங்களுக்கு முடிச்சு தரோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை மட்டும் கிளிக் பண்ணுங்க. பாய்.